Hello guys, இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்க oppo reno 8 pro ஓட ஃபுல் டீடைல்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமா, இந்த விலைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களே இது கன்சிடர் பண்ணுறது ஒர்த்தா இல்லை லாஸ்ட் ஜென்ரேஷன் oppo reno 7 pro கம்பேர் பண்ணும்போது இந்த oppo reno 8 pro ஏதாவது ஒரு அப்கிரேட் இருக்கா, இல்லை எந்த வித அப்கிரேடும் பண்ணாமல் பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு D2L Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த oppo reno 8 pro ஓட வீடியோவை நம்ம லாஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ண oppo reno 7 pro கூட கம்பேர் பண்ணி நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். oppo reno 8 pro வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில்டுன்னு வரும்போது இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. டிசைன் பஞ்ச் ஹோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் அந்த கேமரா சுற்றி நமக்கு எல்இடி ஸ்டெப் கொடுத்துருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதும் கால்ஸ் வரும்போதும் சார்ஜிங் பண்ணும்போது அது பிளிங்க் ஆகி நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தந்தது. பட் இங்கே அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போயும் டிசைனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா ஒரே கிளாஸில் நமக்கு கேமரா ரேவை மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு oppo மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் டிசைன் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அண்ட் பில்டுமே நல்லா தான் இருக்குது. இங்கே எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே லாஸ்ட் ஜென்ரேஷன் 90 Hz பேனலோட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 120 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு யாராலையும் 90 Hz AMOLED பேனல் அக்செப்ட் பண்ண முடியாது. இங்கே 120 Hz கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்பிளேயோட சைஸ் இங்கே 6.7 inches கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு கேமிங் விளையாடும் போது இந்த 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரும் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் தரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் HDR10+க்கான சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கணும். அண்ட் இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. கேமராஸில் எந்த அப்கிரேடாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கேமராஸில் அப்கிரேட் எதிர்பார்ப்போம். பட் இங்கே தரல. எஸ்பெஷலி oppo reno நம்ம அதிகமாகவே எதிர்பார்ப்போம். பட் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எந்தவித அப்கிரேடும் நடக்கலை. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண அதே Sony IMX766 சென்சர் தான். இந்த சென்சரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இமேஜோட அவுட்புட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. போன வருஷமே பார்த்துட்டோம். அண்ட் நிறைய மொபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இமேஜ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OAS இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக OAS கொடுக்கலாம். அது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. எஸ்பெஷலி oppo கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. பட் OAS ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல. அதே சமயம் 2 MP மேக்ரோ சென்சார் யார் கேட்டாங்க அப்படின்னு தெரியல. அதையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு டெலஃபோட்டோ கொடுத்துட்டு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்கன்னா ஆனால் என்ன ஆக போகுது தெரியல. பட் 2 MP மேக்ரோ சென்சரோட தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 8 MP வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனியோட சென்சர் தான். மேஜர் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 32 MP கொடுத்துருக்காங்க. Sony IMX709 சென்சர். ஓகே, இந்த சென்சரோட அவுட்புட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. மேஜர் அவுட்புட்லாம் நல்லாவே இருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பொறுத்த வரைக்கும் 4K 30fps வீடியோ ரேர் சைட்லையும் 1080p 30fps வீடியோ ஃப்ரண்ட் சைட்லையும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் oppo reno சீரிஸ்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது சாஃப்ட்வேர் பேஸ்டு. இங்கே லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நைட் போக்கோ எஃபெக்ட் அண்ட் போகே ஃப்ளர் எஃபெக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேமராஸ் எந்த அப்கிரேடும் இல்லை. பட் குறை சொல்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் ஜென்ரேஷன் 1200 மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு MediaTek Dimensity 800 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர். கிட்டத்தட்ட Snapdragon 870க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல இதை விட Snapdragon 870 பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஓவரால் அப்கிரேடுன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல அப்கிரேட் தான் ப்ராசஸர் செக்மெண்ட்டில். இதனோட 1-2 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,18,000 வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் 6,50,000க்கு மேலே கண்டிப்பாக இதனோட 1-2 ஸ்கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு டாப் நாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு 888 கிடைக்குது. பட் இதுவும் குறை சொல்ல முடியாத மாதிரி ப்ராசஸர் தான். ஏன்னா 5 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கன்சப்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பேட்டரி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இது ஓகே தான், அக்செப்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷன் 40,000 1200 கொடுத்ததுக்கு இங்கே 46Kக்கு இது கொடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD ஸ்லாட்கான சப்போர்ட்டும் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கு ஒரு நல்ல சின்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 0 to 50 11 minutes சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க டாப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட 8GB 256GB வேரியண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 46,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 46,000 கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸிங் தான். ஒரு 42K அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே, நமக்கு அந்த 120 Hz டிஸ்பிளேக்காகவும் பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் நம்ம 6,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது உங்களோட தேவைப்படுது தான் கைஸ் இருக்குது. உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் பேனலே போதும், டைமென்சிட்டி 1200 பர்ஃபார்மன்ஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கூட ஓப்போ ரெனோ 7 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அண்ட் டிஸ்பிளேவுமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்போ ரெனோ 8 ப்ரோ வாங்கலாம். அண்ட் அதுவும் அந்த சாஃப்ட்வேர் பேஸ்டு கேமரா ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை விட நல்ல கேமரா ஃபோன்ஸ் அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, என்னோட கருத்து உங்களுக்கு அந்த கேமரா ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இந்த ப்ரைஸிங்க்கு இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைல்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி இது மாதிரி வீடியோ டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.